எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, திருச்செந்தூர் போயிட்டு பரமக்குடியை நோக்கி திரும்பி வரையில் இரவு 11 மணிக்கு ஆத்தூரில் சிவன் கோயிலில் வந்து தங்கிட்டு காலையில் இப்போ மணி 4:30 மணி ஆகுது. 5 மணிக்கெலாம் திரும்ப கிளம்பி நாங்கள் 2 வீலரில் பரமக்குடி போக போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே வர்ற முருக பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு, பாத யாத்திரை வர்றவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அவங்க வண்டியில் வந்தாங்கன்னா வண்டி இங்கே வந்து போட்டுடுறாங்க. சமைக்கணும்னா கூட பக்கத்தில் சமைச்சிட்றாங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப தங்கள் பயணத்தை தொடர்றாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய நண்பர் சரவணன் அவங்க தான் அந்த விஷயத்த சொன்னார். அவர் பெரிய முருக பக்தர். அவர் தொடர்ந்து வருஷந்தோறும் சைக்கிள் பயணங்கள் வருவார், பாத யாத்திரை வருவார். அப்போ வரும்போது இங்கே தங்கி இருந்திருக்காரு. அந்த விஷயத்தை கேட்கும்போது நாங்களும் இருந்து தங்கி நல்லா கொசுக்கடி தான் இருந்தாலும் ஆண்டவனை நினச்சி இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்ல காற்று வாடைக்காற்று அடிச்சுன்னா கொசுலாம் கடிக்காது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு இடம் கிடைக்கும்போது நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழங்காலத்திலேருந்து இப்படி உதவி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சிவன் கோயிலில் வந்து போகிற பக்தர்கள் தங்கி போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க பாருங்கள். அதனால் இந்த கிராமத்துக்காரங்கள், ஆத்தூர்காரர்கள் உள்ள பெரியவங்க அத்தனை பேருக்கும் அனைவரும் நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த பக்கம் வர்ற அத்தனை பக்தர்களும் வந்து எப்போனாலும் நீங்கள் வரலாம். விடிய விடிய லைட் எரியுது பாருங்கள். எல்லா வசதியும் இருக்குது. தண்ணியும் பக்கத்தில் குளம் இருக்குது. மக்கள் ஆண்டவனை காண வரும்போது சிரமம் இல்லாமல் இருந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு ஒரு இடமா அமையுது. பார்க்குறதுக்கு மனசார ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவனை வேண்டி இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி தோணுச்சு. அதை சொல்கிறேன். எல்லோரும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க. நினைக்கிற காரியம் வெற்றி அடையட்டும். முருகர் எல்லாருக்கும் உதவி பண்ணுவார்னு கேட்டுக்கிட்டு, நினச்ச செயல் நினச்சபடி நடக்க நானும் அந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டி எல்லோருக்கும் நல்லது நடக்க மீண்டும் ஒருமை முருகனை வேண்டி அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.